शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यान्यगम्यं वन्दे विष्णुं भवभयहरं சர்வலோகைக்கநாதம். ஸ்ரீமன் நாராயணனோட திருக்கைகளினோட அழகை வணங்கி போற்ற வந்த அழகான ஸ்லோகம் இந்த சாந்தாகாரம் புஜகசயனம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நம்ம பரவாசுதேவனை பற்றி திருநாமங்களை வரிசையாக பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். நேற்று வரைக்கும் ஸ்வயம்பூ வரைக்கும் பார்த்தாச்சு. ஸ்வயம்பூன்னா தன்னோட இச்சையால் தன் பெருமை குறையாமல் அடியார்களை ரட்சிக்க பிறக்கிறான்னு பார்த்தோம். அது ஸ்வயம்புகு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் ஷம்புகு. ஷம்புகு 38வது திருநாமம். ஷம்புகுனா சுகத்தை கொடுப்பவர், பேரானந்தத்தை தருபவர்னு அர்த்தம். இந்த சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம். இது பேரானந்தங்கிறது உண்மையான ஆன்மீக ஆனந்தம், அதுதான் ஷம்புகு. அதாவது ஷம்னா சுகம், பவதிகி கொடுப்பவர், சுகத்தை கொடுப்பவர் ஷம்புகு. யார் சுகத்தை கொடுக்க முடியும்? ராமாயணத்தில் சொல்கிற ரூப ஔதாரிய குண பூதாக சிருஷ்டித்த வாரினம் அப்படின்னு சொல்கிறா. அதாவது பார்ப்பவர்கள் மனத்தையும் கண்ணையும் அப்படியே பறித்து விடுறாராம் ராமர். அப்படி கொள்ள அழகாம். யார் சேவித்தாலும் சரி அப்படியே அவன் மனசு கண்ணெல்லாம் நம்மள்கிட்ட அப்படியே பறிச்சுன்றுவார். அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுப்பவராம். நம்ம அப்படியே ஆக்கர்ஷிச்சுன்றுவர். வசிஷ்டர் என்ன பண்ணாராம், அப்படி இந்த குழந்தைய பார்த்தோன்னே திருமேனி இருக்கு இல்லையா, அவர் அப்படி தூண்டித்தான், எனக்கு ராமான பேர் வையின்னு. ஏன்னா ராமகன்னா என்ன, ரமயிட்டிஹி ராமக, அவ்வளவு அழகு இந்த குழந்தை. அதனால அவர் மனசை அப்படியே இந்த குழந்தை தூண்டி ராமன்னு பேர் வைக்க வச்சுதான். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம். அதாவது திருமுக மண்டலம் இருக்கையா, சந்திரனை போல் ரொம்ப அழகு வாய்ந்தது. அப்படியே அழகு அப்படியே கொள்ள போகிறது. அப்படி காண பெரிதும் முகப்பவர் தான் ஷம்புகு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவரே இவ்வளவு அழகு, கிருஷ்ணர் கேட்கணுமா, அவ்வளவுதான் கொள்ளை அழகு. இவருக்கும் அவருக்கு என்னென்னா, இவர் மனசை பறிப்பார். அங்கே நம்ம சமர்ப்பிச்சிருவோம். நம்ம அழகு நம்மளோட மனசை அப்படியே அவர்கிட்ட சமர்ப்பிச்சிருவோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டு பேரும் கொள்ளை அழகு. அவர் பறிக்கிறது, இவர் சமர்ப்பிக்கிறது தான். தன் வடிவழகையும் குணத்தையும் அப்படியே மனசை பறிச்சுடுவார். அவ்வளவு ஆனந்தத்தை கொடுப்பவர் தான் ஷம்புகு அப்படின்னு சொல்கிறார். ஷம்புகும் ருத்ரக சிவக எல்லாம் பார்த்தோம், சர்வக எல்லாம் பார்த்தோம் இல்லையா. எல்லாம் சிவனோட திருநாமம் மாதிரி இருந்தது. மங்களத்தை கொடுப்பவர், அழகாக கொடுப்பவர், சுகத்தை கொடுப்பவர் எல்லாம் பார்த்தோம். ஆனால் எல்லாமே யாரை சேரும்? பகவானை தான் சேரும். எல்லாரோட அந்தர்யாமியாகவும் இருக்கிறது பகவான் தான். நிறையா பேர் இருக்கலாம். இப்போது நிறைய மாணவர்கள் இருக்கா, நமக்கு ஒருத்தரை கூப்பிடணுன்னா மாணவனை கூப்பிடுன்னு பொதுவாக சொல்கிறது சாமானிய சப்தம். அதே ஒருத்தர் கொடை வச்சுன்னு போகிறான், அவனை கூப்பிடணும், அந்த கொடையை வச்சுன்னு இருக்கானே அவனை கூப்பிடு அப்படி சொன்னால் அது விசேஷ சப்தம். ஸோ இந்த ருத்ர சிவக ஸ்தானு சர்வக எல்லாம் சாமானிய சப்தம். அதுவே இது விசேஷ சப்தம். நாராயண, அவருக்குள்ளே அடக்கம் இல்லையா எல்லா நாமங்களும், அது விசேஷ சப்தம். நார இத்தி அயனக, அதாவது நாராயணகிற திருநாமம் ஒன்று தான். மற்ற எல்லா திருநாமங்களும் அவருக்குள்ளே தான் அடக்கம். விசேஷ சொற்களுக்குள்ளே தான் சாமானிய சொற்கள் அடக்கம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஆகாஷ மத்தியே, ஷம்புக்கு என்ன சொல்கிறாருன்னா ஆகாஷ மத்தியே துவயக, அதாவது ஆகாசத்துக்கு மத்தியில் இருக்கார் அவரை நினைப்பாய் அப்படிங்கிறார். ஆகாசத்துக்கு மத்தியனா என்ன, உலகத்தையே எல்லாத்தையும் தன் பயத்துக்குள்ளே வச்சுட்டுருக்கார் ஸ்ரீமன் நாராயணன் தானே. ஸோ அவரை நினச்சி அவர் குணங்களை தியானம் பண்ணணும். அந்த சுகத்தை கொடுப்பவர் தான் ஷம்புகு அப்படின்னு திருநாமம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். நம்ம என்ன சொன்னோம், சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லியிருக்கோம். இந்த ஷம்புங்கிறது பேரானந்தம். அதுக்கு ஒரு கதை. திருவரங்கத்தில் பிள்ளை உரங்காவல்லிதாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எப்போவுமே தன் மனைவி மேலே ரொம்ப பாசம். ஏன்னா அவள் கண்ணழகில் அப்படியே மயங்கினவர் தான் இவர். எப்பவும் கொடை பிடிச்சிட்டே தான் போவார். ஒரு தடவை ராமானுஜர் அப்படி கொடைச்சும் பிடிச்சிட்டு போகிறத பார்த்தார். உடனே என்ன நீ மெய்காப்பாளன், கட்டினங்காலையாக இருக்க, பலசாலியாக தெரிகிற உன் மனைவிக்கு கொடை பிடிச்சின்னு போறியே அப்படின்னு அவரை பார்த்து கேட்டார் ராமானுஜர். அதுக்கு அவர் சொன்னார், என் மனைவியோட கண்ணழகை பார்த்து மயங்கித்தானே நான் அவளுக்கு கொடை பிடிக்கிறேன் அப்படின்னார். அதுக்கு ராமானுஜர் சொல்கிறார்,
இவ கண்ணழகு மயங்கி நீ இவளுக்கு கொடை பிடிக்கிற, இவளை விட ஒரு அழகான நான் கண்ணை காமிச்சா என்ன நீ செய்வ அப்படின்னு கேட்குறார். இவ கண்ணை விட அழகான கண்ணுக்கா, அப்படி கண்கள் இருந்தால் நான் அந்த கண்களுக்கே அடிமையாயிடுவேன் அப்படின்னாராம். உடனே ராமானுஜர் என்ன பண்ணார், அவர் அழைச்சிட்டு ரங்கநாத சன்னதிக்கு முன்னாடி போய் நின்று பெருமாளை பிரார்த்திச்சுட்டாராம். நீ அழகிய கண்களை ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரருக்கும் காட்டியிருக்க, கரியவாய புடைபறந்து மிளிர்ந்து செவ்வறிவோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொன்னாரே, அப்படிப்பட்ட கண்ணை இந்த உன்னோட தாமரை கண்ணை இந்த வருங்காவளி தாசருக்கு காமி. அப்போவே என்ன பண்ணார் ரங்கநாதர், காமிச்சுட்டார். அதை பார்த்த உடனே ரங்கநாதருக்கு ராமானுஜர் அவர் அப்படியே அடிமை ஆயிட்டார். அவர் மனைவி தான் பொன்னாச்சியாராகி அவளும் ராமானுஜருக்கு சிஷ்யாயிட்டா. அப்படி ஒரு கண்ணழகு அப்படியே மயக்கெடுத்தான். திடீர்னு எப்படி இப்படி அடிமையாக முடியும் அப்படின்னா அதுதான் ஆன்மீக ஆனந்தம். அந்த ஆனந்த தர வல்லது பகவான் மட்டும்தான். சந்தோஷங்கிறது வெளி உலகம், அது கொடுக்குற சந்தோஷம் அது சீக்கிரம் போயிடும். இந்த ஆன்மீக ஆனந்தங்கிறது அப்படியே நம்மளை கிரகிச்சிரும். அப்புறம் மனசு மாறவே மாறாது, தன் வசத்தில் அப்படியே இழுத்துடுவார் பெருமாள். இதை தான் மணவாள மாமுனிகள் கூட சொன்னார், நல்ல வளத்தால் நம்மை சேர்க்கும் நல்லாரே வெல்லும் விருத்த விபூதிகள் அப்படிங்கிறார். அப்படி ஆன்மீக ஆனந்தத்தை தருபவர் தான் பெருமாள், அவர் தான் சம்புகு. நம்மளும் சம்பவே நமகன்னு சொல்லிட்டு வந்தோம்மானா நமக்கும் இந்த அநித்தியமான சந்தோஷம் இல்லாமல் நித்தியமான ஆனந்தம் கிடைக்கும், பேரானந்தம் கிடைக்கும். அதுதான் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம்.